எடுத்துக்கிட்டிங்கன்னா பேதுருவும் வந்துட்டு அந்த சேவல் 3 முறை கூவுனதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்க்குறான், ஐயோ நான் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துட்டேனே, அவர் சொன்னதுக்கப்புறமா நான் அதை மீறி நான் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்றத உணர்ந்து அவன் மனம் கசந்து அழுகிறான். ஸோ இந்த இடத்துல இவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு, தான் பாவம் செஞ்சேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. அதை அவங்களும் கன்ஃபஸ் பண்ணுறாரு. கன்ஃபஸ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல தான் அவருங்க எடுத்த முடிவு. இவர் வந்து இங்கே நாண்டு கொண்டு சாகலை. இவர் வந்து எனக்கு அவ்விசுவாசம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு ஓடி போகலை, எதுவுமே செய்யலை. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட டிசிஷன் எப்படின்னா, ஆண்டவருக்காக இன்னும் பலமாக வைராக்கியமாக அவர் ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை அவர் வந்து பின்பற்ற ஆரம்பித்து ஆண்டவரை போல ஆண்டவருக்கு அடுத்து என்னென்ன அற்புத அதிசயங்கள்லாம் செய்ய முடியுமோ, யாருக்கெல்லாம் சுகமாக்கணும் குணமாக்கணுமோ அதையும் வந்து அவர் செய்யக்கூடிய அப்படி ஒரு பலமுள்ள ஒரு சாட்சியாக அவர் வாழ ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை முடிந்து போகலை. அவருடைய வாழ்க்கை வந்து அவ்விசுவாசத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு வாழ்க்கையாக இல்லை. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததுன்னா, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாய், ஒரு பலமுள்ள வாழ்க்கையாய், நம்ம எல்லாரையும் வந்து ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம பைபிள் எடுத்து படித்தோன்னா, யூதாஸ் காரியத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவனா 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய ஹிஸ்ட்ரி, அவனுடைய ஐடென்டிட்டி முடிஞ்சிருது. ஆனால் பேதுருவை பார்க்கும்போது பேதுருவை வந்து பேதுருவா இந்த அற்புதத்தை செஞ்சிருக்காரு, பேதுருவா ஆண்டவருடைய சீசனாக இருந்தாரு. அவனும் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கா, 3 முறை சேவல் கூறதுக்கு முன்னாடி காட்டி கொடுத்துருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஊழியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அடுத்து அவன் வந்து ஒரு இடத்துல ஃபெயிலியராக இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு அவன் மேற்கொண்டு அந்த யுக்தியை அவன் கையாண்ட விதம் எப்படி இருந்துச்சுன்னா, பாசிட்டிவாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணார். ஸோ அவரும் எப்படிப்பட்ட சீசன்னா, ஆண்டவரோடு கூட இருந்த சீசன் தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட சீசன் தான், ஆண்டவருடைய வார்த்தைப்படி நடக்கக்கூடிய ஒரு சீசனாக தான் இருந்தார். ஸோ அவர் எடுத்த முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாசிட்டிவான முடிவாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம எப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறோன்றதை தான் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். என்னோட நம்பிக்கையே அவ்வளோதான், இனிமேல் வந்து நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இனிமேல் வந்து நான் ஊழியமே செய்ய மாட்டேன், இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் ஒரு பாவம் இருக்குது, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நான் இப்படி வந்து நான் அதை மனம் தரும்பிட்டேன், ஆனால் வந்து எனக்கெல்லாம் இது தகுதியே இல்லை, நாளாக இதை செய்ய முடியுமா, நாளாக இதை பண்ண முடியுமா, நாளாக இதுக்கப்புறம் வாழ முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் எல்லோரும் பேதுருவை நினச்சி பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா பேதுருவோட வாழ்க்கை வந்து யூதாஸ் காரியத்தை போல் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடிய போகிற ஒரு வாழ்க்கை இல்லை. பேதுருவோட வாழ்க்கை ஆண்டவருக்காக அவன் பலமாக எழுந்து ஆண்டவருக்காக அவன் ஊழியம் செய்து அவனுடைய வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக தான் அவனுடைய வாழ்க்கையை முடித்தான். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்து ஆண்டவருக்காக அவன் வந்து பல லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து அவர் என்ன பண்ணார்னா, ஆண்டவருடைய மந்தையில் சேர்த்த ஒரு